குறைந்தபட்ச கூலி சட்ட அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் 12,593 வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் நாகப்பட்டினத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி மாதம் ஊதியம் ரூ. 12,593 வழங்க வேண்டும். உள்ளாட்சியில் பணிபுரியும் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஆகியோருக்கு ஓய்வூதிய வழங்க வேண்டும். தூய்மை காவலர்களுக்கு ஊராட்சி நிதியிலிருந்து மாத சம்பளம் வழங்க வேண்டும். சிறப்பு கால முறை ஊதியம் பெற்று வரும் தூய்மை பணியாளர்களுக்கு 7வது ஊதிய குழு அறிவிக்கப்படி சம்பளத்தை சரியாக கணக்கிற்கு செய்து வழங்க வேண்டும். ஊராட்சிகளில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி திட்ட உள்ளாட்சி துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். வின் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.